one and all. Thank you so much, ma'am, correspondent sir and principal ma'am, for inviting me. Such a valuable time, and thank you, sir, for. It's a great honor to meet sir also. And after hearing sir's speech, enna pesuradhunu theriyala. And good evening to the parents, teachers, and இன்னும் குட்டீஸ்லாம் பேக் ஸ்டேஜில் ரொம்ப எல்லாம் துருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஜஸ்ட் கீப் மை ஸ்பீச் ஷார்ட். ஸோ அக்ஷரம்க்கும் எனக்கும் வந்து ஐ திங்க் என்னோடய பையன் 2.5 years, இப்போ கரண்ட்லி இஸ் 8 years old. ஸோ அவனுக்கு வந்து ஒரு 2.5 years இருக்கும் போதெல்லாம் when I started my practice in Namakkal, I didn't know what to do with him because I had to go to the clinic. குட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐ வுட் ஜஸ்ட் கிவ் அ கால் டு கிருத்திகா. ஷில் சே ஒன்றுமே இல்லை அப்படி நீங்கள் வந்து விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். I don't know how many days Kritika had taken care of him without even telling me என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதுவுமே கிடையாது. She is the same with the smile. எப்படி நான் வந்து ஒரு 6 years முன்னாடி பார்த்தனோ the same graceful smile Kritika is, and I really love her for that warm smile she has. அண்ட் அக்ஷரம் அப்படின்ற அந்த வேர்டுக்கே வந்து மீனிங் லெட்டர் நினைக்கிறேன் மேம், லெட்டர் எழுத்து. ஸோ இட் சிம்பலைசஸ் த பிகினிங். ஸோ அக்ஷரம் நான் பார்த்த வரைக்குமே இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் லேர்னிங். இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே வந்து வென் வி ஸ்டார்ட் கிட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்கூலிங் போடும்போது வி ஆல் திங்க் நான் படித்த ஸ்கூல் மாதிரி இருக்கக்கூடாது, இட் ஷுட் நாட் பி ஜஸ்ட் ஸ்டடீஸ், ஜஸ்ட் அகாடமிக்ஸ் இருக்கக்கூடாது, என் பையன் என் பொண்ணு வந்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, கொஞ்சம் பேராசையுமே நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து டெஃபினெட்லி இருக்குது. நான் இதை கற்றுக்கல, என் பையனை வந்து நான் ஸ்விம்மிங் போடணும், நான் டென்னிஸ் கற்றுக்கல, என் பொண்ணு டென்னிஸ் கற்றுக்கணும். ஸோ எல்லாமே நம்ம திணிக்கிறோம். பட் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன்றது நாட் லேர்னிங் எவ்ரி திங் ஆர் நாட் டீச்சிங் தெம் எவ்ரி திங். எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் விடணும், எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் விடணும் அப்படின்றது கிடையாது. ஐடென்டிஃபையிங் த இன்ட்ரெஸ்ட், ஐடென்டிஃபையிங் வாட் யோர் சைல்டு ஷோஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு கீன்னஸ் இன் வாட் தே வாண்ட் டு. அண்ட் நிறைய குழந்தைங்க வந்து நம்ம பார்க்கும்போது அகாடமிக்கலி சம் கிட்ஸ் ஆர் வெரி அகாடமிக்லி பிரைட். நான் வந்து என் பையனுக்கு உட்காந்து சொல்லி கொடுத்ததே கிடையாது. பட் சம்ஹவ் ஹீ லேர்ன்ஸ் அண்ட் ஹீ இஸ் அன் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பை காட்ஸ் கிரேஸ். பட் ஸ்போர்ட்ஸில் போனால் போவே மாட்டான். Some kids are very good in sports, some kids are very good in writing, drawing. So அந்த knack வந்து I think as parents நம்ம கண்டுபிடிக்கணும். But the major role here is played by the teachers. Teachers are definitely the second mothers. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்கள வந்து ஒரு 8 மணி நேரம் பார்க்குறோன்னா டீச்சர்ஸ் அதுக்கு ஈக்குவலான டைம் வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்க. நாங்கள் ஒரு கிட்டு இல்லை 2 கிட்ஸை பார்த்துக்குறோம். நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் 25 ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ப்ளே ஸ்கூல்லலாம் வந்து டு மேனேஜ் ஆல் த குட்டீஸ் டுகெதர், ஐ நோ இட் டேக்ஸ் அ ஹிமாலயன் லெவல் ஆஃப் பேஷன்ஸ். ஸோ ஐ திங்க் கூடோஸ் டு ஆல் த டீச்சர்ஸ் அரவுண்ட் ஹியர். ஸோ ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் சில டிப்ஸ் ஆர் சில அட்வைஸ் ஃபார் யங் பேரண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். நிறைய பேரண்ட்ஸை தினந்தோறும் சந்திக்கிறதுனால எனக்கு வர டவுட்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் 2 வயசு வரைக்கும் குழந்தை நல்லா இருந்தான், ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து சளி இருமல்னு வந்துகிட்டே இருக்குது, நாங்கள் ஸ்கூலுக்கே அனுப்புறது இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் அப்படி நினச்சிருக்கீங்க? ஸ்கூல் போனதுலேருந்து தான் குழந்தைக்கு ஃபீவராக வந்துட்டுருக்கு, சளி பிடிச்சா விடவே மாட்டேங்குது, இரும்பிக்கிட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி வெரி காமன். நான் சொல்கிறது என்னென்னா, மாதம் ஒன்ஸ் குழந்தைக்கு ஃபீவர் வந்தால் பரவாயில்ல, மாதம் ஒன்ஸ் குழந்தைக்கு சளி இருமல் வந்தால் பரவாயில்ல. திஸ் இஸ் ஹவு தேர் இம்யூனிட்டி ஆக்சுவலி டெவலப்ஸ். ஒரு குழந்தைக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருது, அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகும் பக்கத்தில் இருக்கிற குட்டிக்கு வந்துடும். ஸோ அந்த குழந்தைலேருந்து அடுத்த குழந்தை இட் ஜஸ்ட் பாசஸ். பிகாஸ் இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், கண்டேஜியஸ் தானே, ஒரு வைரஸ்லேருந்து அடுத்த வைரஸ் பரவிட்டே இருக்குது. குழந்தைக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் எந்த ஃபீவருமே வராமல் நம்மளால் வளர்க்கவே முடியாது, அதுதான் உண்மை. பட் நம்ம வந்து பேரண்ட்ஸாக என்ன பண்ண முடியும், குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாமா? எப்படி கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு டயட். நம்ம வந்து நல்ல சத்தான டயட் கொடுக்கலாம். எங்கள் டாக்டர் சாப்பிட்றாங்க, கொடுத்தா ஓடி போயிடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் அது எல்லாம் வரும், அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாருமே கற்றுக்குவீங்க ஆஸ் பேரண்ட்ஸ். என் பையனுக்கு இப்படி கொடுத்தா சாப்பிடுவான், என் பொண்ணு இப்படி பண்ணால் சாப்பிடுவான்றது எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சுத்தமாக சாப்பிடாத குழந்தை எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு குழந்தைங்க சாப்பிடாம வேணால் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டயட். டயட் வந்து எப்பயுமே நான் சொல்கிறது, ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு ஃபுட்டு ஒரு மீல் கொடுக்குறோம் அப்படின்னா மேக் ஷுர் அதில் வந்து கார்போஹைட்ரேட். இப்போ இட்லி கொடுக்குறீங்கன்னா இட்லி கூட வந்து பருப்பு, ஒரு சாம்பார், சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், கூடவே ஏதாவது ஒரு நட்ஸ். எல்லா டயட் பிளேட்ஸில் ஈவன் நம்மளுமே வந்து சாப்பிட்ற ஒரு டயட் ஒரு மீல் பிளேட்டில் வந்து
எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் கால்ட் அஸ் அ பேலன்ஸ்டு மீல். ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், மைண்ட்ஃபுல்லாக நான் சாப்பிட்றதுல எல்லாமே இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சேம் வில் கோ டு த சைல்டு ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டயட், நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எத்தனை பேர் நம்ம குழந்தைங்கள ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறோம்? நாட் ஃபார் ஸ்போர்ட் பட் ஃபார் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, ஸ்கூலில் விளையாடுறாங்க, ஓகே. சில குழந்தைங்க ஐ டோன்ட் திங்க் தே பார்ட்டிசிபேட் வெரி ஆக்டிவ்லி ஆல்சோ. பட் நான் எல்லாருக்குமே என்ன சொல்லணும்னா, குழந்தைங்கள ஸ்போர்ட்ஸில் விடுங்க. ஃபுட்பால் ஆகட்டும், பேஸ்கெட் பால் ஆகட்டும், ரன்னிங் ஆகட்டும், சம் ஸ்கேட்டிங், சிலம்பம், ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணி விடுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெஃபினெட்லி இஸ் நீடட் ஃபார் தியர் இம்யூனிட்டி. ஸோ அவங்களோட எதிர்ப்பு சக்திக்கு தேவை. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் போது என்னங்க, ஈவினிங்கோ மார்னிங்கோ போகிறாங்க, சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்குது, விட்டமின் டி வருது, தட் ஆல்சோ என்ஹான்சஸ் தியர் இம்யூனிட்டி. மூணாவது, டேக் ஆல் த வேக்சினேஷன்ஸ். தடுப்பூசி எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டில் மேக்ஸிமம் போடுறாங்க, மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் 1.5 வயசு 1.25 வயசு வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப சின்சியராக வேக்சினேஷன்ஸ் போட்டுடுறாங்க. பட் பியாண்ட் 2 இயர்ஸ் வந்து நிறைய மிஸ் ஆகிடுது. இஃப் யூ ஹவ் மிஸ்ட், டேக் திஸ் அஸ் அ வேக்கப் கால், எல்லா தடுப்பூசிகளை போட்டுக்கோங்க. தீஸ் ஆர் த 3 திங்ஸ் தட் வீ கேன் டூ. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்து ஒரு பக்கம் பார்த்துக்கிறோம், மென்டல் ஹெல்த்து, குழந்தைங்களுக்கும் மென்டல் ஹெல்த் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேசுகிறோம்ல, நம்ம எனக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ஆங்ஸைட்டியாக இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. பட் ஹவு மெனி ஆஃப் பேரண்ட்ஸ் நம்ம வந்து குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறோம்? இப்போல்லாம் சின்ன குட்டீஸு 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, தே ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் பிஹேவியரல் டிஸார்டர்ஸ். இது எல்லாம் என்னென்னா, நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது, நம்ம அவங்க கூட குவாலிட்டி டைம் கூட உட்காந்துருப்போம், நம்ம ஃபோன் பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து அவங்க கூட ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், லைக் ஹவு தே டூ இன் ஸ்கூல். ஒரு சின்ன ஒரு ட்ராயிங் பண்ணலாம், பேப்பர் கட் பண்ணி ஏதாவது ஒட்டி விடலாம், அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்து நம்ம கூட உட்காந்து அவங்க கவனிக்கிறதாகட்டும். ஸோ சம் மைண்ட்ஃபுல்லி அவங்க கூட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது குழந்தைக்கு ரெஜிஸ்டர் ஆகும். என்னென்னா, ஓகே, நம்ம அம்மா நம்ம அப்பா நம்ம கூட இருக்காங்க, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்மளை பார்த்து தானே குழந்தை வளருது. நானே வந்து ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தேன்னா குழந்தை என்ன பண்ணும், நான் ஃபோனை வச்சுட்டு இப்படி போயிட்டேன் அப்படின்னா என் பையன் என்னோடய ஃபோனை எடுத்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பான். திஸ் இஸ் ஹவு தட் ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன் ஆக்சுவலி டெவலப்ஸ். இது வந்து இப்போது நிறைய கண்ட்ரீஸில், UAE அண்ட் சம் அதர் கண்ட்ரீஸில் லெஸ் தேன் 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபோன் கிடையாது. அண்ட் பியாண்ட் தட் ஈவன் டீனேஜர்ஸ்க்கு கூட ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் வந்துருச்சு. சின்ன குழந்தைங்க, ஓன் பிலீவ், 3.5 வயசு 4 வயசு குழந்தைலாம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது சீரியலோட இன்றைக்கி என்ன சீரியல் நடந்ததுன்னா சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஏதோ பக்கத்து வீட்டு நடக்கிற இன்சிடென்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை மேடம் அவன் சீரியல் கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்க தே ஜஸ்ட் பிக் இட் அப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆல்சோ. கிராண்ட் பேரண்ட்ஸ் தனியாக இருக்கிறாங்க, குழந்தைய வளர்க்குறாங்க, அப்பா அம்மா 2 பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி ஏதோ ஒரு நியூஸ் பார்க்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்க, குழந்தை உட்காந்து பேசிவாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைப்போம் அவன் கவனிக்கலை, சின்ன பையன் தானே, என்ன அவனுக்கு புரிய போகுதுன்னு. பட் எல்லாமே உள்ளே ஏறிட்டே இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது ஒன்று தான். ஈவன் தட் இஸ் அ லெசன் ஃபார் மீ ஆல்சோ. நானுமே சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்னா வீட்டுக்கு போனால் வந்து ஃபோன் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வரும், அது பேசுவோம். என் பையன் கூட நான் எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ நவ் தட் ஓகே, என் பையன் கூட இருக்கானா ஃபோனை தூக்கி வெளில வச்சுருவோம். ஃபோன் வந்ததுன்னா பேசுவோம், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டோன்ட் பிக் அப் த ஃபோன். ஈவன் தட் இஸ் அ பிக் லெசன். அண்ட் அது ஆக்சுவலி இட் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஒன்லி பிகாஸ் எல்லாருக்குமே ஃபோனில் வேலை இருந்துகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ நான் இங்கே வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால நான் ரொம்ப ப்ராப்பர், நான் வந்து அப்படியே பர்ஃபெக்ட் பேரண்ட் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். திஸ் இஸ் ஆக்சுவலி அ ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஹியர். ஸோ மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் கிட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் அதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். anyone, I am here only. So I thank once again for the opportunity. Thank you everybody for the patient listening. Thank you.